மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கவளம் மீன் எடுத்திருக்கேன். 2 எலுமிச்சம்பழம் சைஸ், 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு. ஏன்னா மீன் குழம்புன்னா புளி ஜாஸ்தி போடணும். 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு உப்பு எடுத்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா ரெண்டாக உடச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாவை இதை அதுக்குள்ளார போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள். ஏன்னா மீன் குழம்புன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகா வாசனைக்காகவும் பிடிச்சவங்க சாப்பிட்றதுக்காகவும் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ப்ளஸ் 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது அது கூட போட்டு திடமான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இது 4 பேர் 2 வேளை சாப்பிட்றதுக்கான அளவு நான் பண்ணுறேன். குழம்பு இப்போ கூட்டி நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார போய் மீன் ஆஞ்சிட்டு வந்துடுவோம். மீன் குழம்புக்கும் கார குழம்புக்கும் வித்தியாசம் தெரியணும்னா முன்னாடியே தாளிக்கக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்து மீன் போட்டதுக்கப்புறமா தனியாக தாளித்து மீன் குழம்புல ஊற்றினா மீன் குழம்பு தனி டேஸ்ட்டும் கார குழம்பு தனி டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் ஒரு சிலவங்க முன்னாடியே தாளிச்சிடுவாங்க. அது கார குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும். குழம்பு நல்லா தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஞ்சி வச்சுருக்கிற மீனை அதில் போட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி போச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இது வடகம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே இருக்குது. நம்ம ஆட் பண்ணிடலாம். குழம்புல போட்டுட்டு ஃபுல் சிம் வச்சுடுங்க. ஃபுல் சிம் வச்சுட்டு அட்லீஸ்ட்டு மீனுங்கிறது ஒரு 20 நிமிஷமாவது வேணும். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற கிருமி ஏதாவது இருந்ததுன்னா சாகும். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும் பொழுது 20 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. அதில் இருக்க மீன் கிருமி அழியிறதுக்காக தான் அது. இப்போ நான் தாளிச்சு எல்லாம் வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் டைம் வைக்க போகிறேன். ஃபுல் சிம்மு வச்சுடுங்க.